விஜய் அரசியல் வருகையில் முக்கியமாக இளைஞர்கள் எழுச்சியாக வரவேற்கிறாங்க. முக்கியமாக அவர் இன்னைக்கும் பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாரு. அதிகப்படியாக பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சதுக்கப்புறம் ரத்து பண்ணுறாங்க. அவருடைய செயல்பாடுகள் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருமே அவங்க ரீதியில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிற அந்த நாள் தான் உண்மையான ஒரு முடிவை ஒரு தீர்ப்பை சொல்லும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த நாளில் நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இளைஞர்கள் அதிக ஆதரவு தர ஒன்று நான் சொல்வேன், எப்படி இருந்தாலும் இது என்னுடைய அனுபவம். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் மக்களோட சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, மக்களாலவே நம்ம இருக்கிற இந்த ரெண்டு துறைகளும் மக்களை போய் சந்திக்கலைன்னா மக்களை நம்ம மதிக்கிற மாதிரி இருக்காது, மதிக்காத மாதிரி தான் இருக்கும். மக்களால் நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மக்களை தேடி போகிறது தான் சரி. அதே போல மாறி மாறி இலவசங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வைக்க சொல்றாரு. இவங்க 10,000 கொடுத்தா அவங்க 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதே மாதிரி 2,000 கொடுத்தா அவங்க 2,000 கொடுக்குறாங்க. ஒரே தெருல இருக்கே. அதிமுகவுடைய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அம்மா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இலவசமாக கருதப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே மக்களுடைய தேவைகளை அவங்கள அந்த கஷ்டமான நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க கடந்து போகிறதுக்கு ஒரு பாலமான திட்டங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. தவிர எதுவுமே இலவசம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிற மாதிரி எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு புரிதலோடு மக்களுடைய தேவைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்கள். தவிர எதுவுமே இலவசம் அப்படிங்கிற இந்த கூப்பான்களும் அது ஒரு லக்கி டிப்பு, ஒரு ட்ரா, ஒரு சலானு சிட்டு அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணுற ஒரு சரித்திரமே இல்லை. மக்களுடைய தேவைகளுக்காக திட்டங்கள் அறிவிக்கப்படும். அந்த திட்டங்கள் மக்களுக்காக முழுமையாக செயல்படுத்தப்படும். அதுக்கப்புறம் யார் இது விமர்சிக்கிறாங்க, யார் செய்கிறாங்க, யார் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதே தான் சொல்கிறேன்.